ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما القاسطون فكانوا لجهنم حطبا وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربه أحدا قل إني لا أملك لكم ضرا ولا رشدا இதுல சின்ன قل பிழை ஒன்று இருக்குது. إني நான் திருப்பி எடுத்து விடுறேன், ஓதி கொண்டு போங்க. அந்த பிழைய முடியுமாண்டா சரி செஞ்சு கொண்டே போங்க. وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا. அதுல இருந்து ஓதி கொண்டு போங்க பாப்போம். وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أحدا அது பிழை, அந்த قل வசனம் பிழை, إن அந்த வசனம் قل பிழை. إن قل إن أدري أقريب இல்ல, ما அதல்ல. توعدون நீங்க ஓதின வசனத்துல அடுத்த வசனம் அதல்ல. இப்ப கடைசியா ஓதுனீங்களே, يدعوه كادوا يكونون عليه لبدا, அந்த வசனத்துக்கு தொடர்ந்து வர வசனம் என்ன? وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا வருது இல்ல அப்படியா? சரி, நடுத்துறேன். قل إنما أدعو ربي. قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا قل إن أدري ما قريب ما توعدون أم يجعل له ربي أمدا. கரெக்டா சார்? சரி, திரும்ப வாங்க. أنه لما قام இருந்து பாப்போம். وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا
வசனம் சரி, قل إن ஆனா அது சின்ன ஒரு பிழை ஒண்டிக்குது. வசனத்தை நீங்க கண்டினியூ பண்ணது சரி, ஆனா அதுல சட்டங்கள் எழுத்து சார்ந்த பிழை ஒண்டிக்குது. قل إنما أدعو ربي قل إنما أدعو ربي என்ற வாரத்துல சவுண்ட் வரல. உங்களுடைய ஸ்கிரீன்ல பாருங்க. இதான் நீங்க மிஸ்டேக் ஆக்கின வசனம். இதுல திருப்பி நான் இந்த வசனத்தை எடுத்து விட்டு நீங்க ஓதுனீங்க. இதுல இந்த இடம் உங்களை அலிஃப் ட சவுண்ட்ல பிரச்சனை வந்துக்குது. நீங்க ரெக்கார்டை கட்டாயம் திருப்பி கேட்க போல உங்களுக்கு அது பார்த்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நான் பிரச்சனை என்னன்னு சொல்லி சரி, ஓகே. தொடர்ந்து ஓதிலுமா அல்லது அந்த வசனத்துக்கு போவோமா? அப்படியே என்ன உஸ்தாத்? தொடர்ந்து ஓதுவோமா அல்லது அந்த வசனத்திலிருந்து போவோமா? எடுத்தணுமா திருப்பி ஓதுறதுக்கு? ஓதுறேன் உஸ்தாத். சரி, ஓது. قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا قل إنما قل إني لا أملك لكم ضرا ولا رشدا قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا إلا بلاغا من الله ورسالاته ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدين فيها أبدا حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول فإنه மனிர் தபா என்று வருமா? மனியோர் தபா என்று வருமா? ரா வல்லினமா மில்லினமா? مؤلنم விளங்கல. إلا من ارتضى. சரி, போட்டுக்காரு. இந்த மனிர் ததா என்றதுல இந்த ரா வல்லினமா மில்லினமா? உங்களோட சவுண்ட்ல எதுவும் ப்ராப்ளம் உண்டிக்கிற மாதிரி விளங்குது. அப்படியா? சவுண்ட் குறவு கம்மி மாதிரி விளங்குது. அப்படியா? ஆமா, என்னோட பாக்குது மெல்லினம் மெல்லினம். அங்கதானே பிரச்சனை. மெல்லினம் வரை இந்த அலிஃபுக்கு நான் ஒரு பேர் சொல்லி தந்திக்கிறேன். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இந்த அலிஃபுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லி தந்திக்கிறேன். இந்த அலிஃப் ராக்கு முன்னாடி வார அலிஃப் ஒண்டிக்கிற இந்த அலிஃபுக்கு என்ன பேர்? ஹம்சத்துல் வஸ்ல். வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்ப அது ஞாபகம் வேண்டா வல்லினம் சரி மெல்லினம் என்றா பிள்ளை நான் அதை கவனிக்கவே இல்லை உஸ்தாத். இதை நீங்க செல்வ பாடமாக முன்னுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் ஊண்டு கவனிச்சுக்கணும். அல்லது எங்களோட மனநத்துல எங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போயிருக்கு. எங்களுக்கு மனநம் மிக்கும், ஆனா தப்பாக எங்களுக்கு விளங்காத ஒரு முறையில நாங்க மனநம் செஞ்சுப்போம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஹம்சத்துல் வசல். அப்ப எங்களுக்கு தெரியும், சுக்கூன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வருமாக இருந்தால் அதற்கு முன்னாடி வாரது என்ன அடையாளமாக இருந்தாலும் அந்த ராவை நாங்க வல்லினமாகத்தான் ஓத வேண்டும் என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க இந்த ராவுக்கு இந்த இடத்துல மனிர் தபா என்று போறது பல இல்ல மனிர் தபா மிர் ரசூலின் ஃபஇன்னஹு யஸ்லுகு என்று போகணும். விளங்கினா? இப்ப நான் கொஞ்சம் முன்னுக்கு இது வருவோம், உங்களுக்கு நடுத்தாரன். عالم الغيب فلا يظهر على غيبه أحدا. என்றதில் ஒதுங்குவோம்.
عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه وخلفه رصدا இன்னொரு பிள்ளை வருது ஒரு சொல் ஒரு பிள்ளை வந்துருச்சு ليعلم أن قد أبلغوا رسالات பேசுறது ربهم. கேக்குதா ها أستاذ நான் பேசுறது கேக்குதா உங்களோட சவுண்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்றிக்குதுண்ணா இந்த இன்னொரு பிழை வந்துக்கு இந்த வசனத்துல இன்னும் ஒரு பிழைய நீங்க விட்டுக்கிறீங்க தப்ப கொண்ட விட்டுக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு சொல்லொண்ட விட்டுட்டு போறீங்க சரி ஒரு காலம் பாவம் இல்ல மணி ليعلم أن قد أبلغوا رسالات ربهم. இந்த வசனம் அல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல நம்மளோட பிழை إلا من போதுங்க إلا إلا من ارتضى من رسول فإن வந்து தெரிஞ்சிச்சு உஸ்தாத் إلا من ارتضى من رسول يسلم சரி இன்னும் ஒரு வசனம் அப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளோல பிராக்டிஸ் பண்ண நேரம் சில போது ஞாபகத்துக்கு வரலாம் عالم الغيب فلا يظهر على غيبه أحدا عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه وخلفه رصدا وخلفه رصدا அப்படியே வரும் பாருங்க நான் ரெண்டு மாதிரி ஓதி காட்டுறேன் فإنه يسلك من بين يديه وخلفه رصدا இது நீங்க ஓதுன மெத்தட் இன்னொரு மாதிரி ஓதுறேன் فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا இது சரி மின் விட்டுட்டேன் சார் ஆமா மின் அப்படின்னு மின் வேர்டை யூஸ் பண்ணல சொல்லவே இல்லை யூஸ் பண்ணலனா பாடமாக்குள்ள விட்டுட்டு யூஸ் பண்ணப்பட்டா பாடமா பட்டுச்சா அல்லது இப்பதான் மறந்துட்டா அது இப்போ இந்த ராவ மாத்துறதுல அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார் வல்லினமா மாத்துறதுல கட்டாயம் இந்த தௌர் செய்யற நேரம் நீங்க ரிப்பீட் முராஜா செய்யற நேரத்துல ராவை மாத்தி கொண்டு உங்களோட ஹிப்ல ரிப்பீட் பண்ணணுமா இந்த இடத்துல நிறைய பிரச்சனை தொடர்ந்து வருங்க இல்லையா இல்லாம ليعلم أن قد أبلغوا رسالات ربهم وأحاط بما لديهم وأحصى كل شيء عددا. நான் அடுத்த பக்கத்துக்கு போகல பாடம் கேட்க முடியாது உங்களோட சிச்சுவேஷன் பிரச்சனை அடுத்த பாடத்தை உங்களை கேட்கறதுக்கு கொண்டு போக முடியாது ஆனா நான் ஒரு வேலை செய்யறேன் நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று போட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு லிங்க் தருவாங்க வருவாங்க ஏன்னா நாளைய பாடத்தை என்ன செய்ய போறோம் என்றால் இந்த பக்கத்தை நீ எனக்கு திருப்பி பாடம் தந்துட்டு சூரா முஸ்தமிலையும் பாடம் தர போறீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கத்துல மிஸ்டேக் வந்து இப்ப நாளையோட மிஸ்டேக் கிளியர் ஆயிருமே டோட்டலா கிளியர் ஆயிடும் அப்ப எங்களுக்கு அடுத்த பக்கத்துக்கு ஈஸியா போகலாம் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான நாளைய வகுப்பை நான் அரேஞ்ச் பண்ணி சொல்றேன்.